நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் பிதாவே, நீர் நாமமுள்ளதாக உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுபவங்களை எங்களுக்கு போட்டுள்ளாலும் எங்களுக்கு செய்வதை நாங்கள் கூறுவது போல எங்கள் பாவங்களை கொடுத்தும் எங்களை சோதனை விடாதையும் தீமைகளை செல்லும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசை பெற்றவர்களே, உங்களுக்கு வைத்தியரையாய் இயேசுவும் ஆசை பெற்றவரே, அச்சிஷ்ட மரியாயே, சுயஸ்ரீ மாதாவே, பாயிலாக எங்களுக்காக இப்போதும் எங்கள் மரண வேண்டிக்கொள்ளும். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். ஸ்தோத்திரிக்கிறோமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே. இந்த மாலை வேலைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமாண்டவரே. தேவனே இந்த இடத்தில் தேவனே நீ அனுமதித்ததனால் இந்த இடத்துல ஜெபம் நடக்கிறது ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல சமாய ஊழியர்களை பார்த்து வைக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தாமே தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. சகோதரர் ஸ்டீபன் பாண்டிய
ஆசீர்வதிமானவரே, ஆசீர்வதிமானவரே. தேவனே, அவர்கள் இந்த ஊழிய பாதையை ஒன்று பலப்படுத்துமானவரே, பலப்படுத்துமானவரே. அவர்களுக்கு கூட எல்லா பலவீனங்களும் எடுத்து போடுமானவரே. இன்னும் அதிகமாக ஓடி இன்னும் அதிக மக்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் தாமே நீ கிருபையை ஊற்றுமானவரே, கிருபையை ஊற்றுமானவரே. இன்னும் அதிகமாக இருக்க எல்லா ஊழியக்காரங்களையும் பார்த்து வைக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தாமே நீ தொட்டு ஆசீர்வதிமானவரே, ஆசீர்வதிமானவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். Song number 98. வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம், வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம்.
பற்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாரை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். சோதிடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோதிடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாரை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேவனே தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே இந்த இடத்தில் தேவனே உன் ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜபத்தையும் தேவதாமே தோடும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வருகின்ற ஒவ்வொருத்தரையும் நீ தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. உமது வார்த்தையால் பேசும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் பேசும் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவனே 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 ஒவ்வொருத்தரையும் நீ தொடும் ஆண்டவரே. தொட்டதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல அனல் மூட்டும் ஆண்டவரே, அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் ஐயா. தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரோட பலவீனங்கள் எல்லாம் அறிந்த தேவன் ஆண்டவரே. தேவனே எல்லா பலவீனங்களும் எடுத்து போடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே உமது கிருபையால் தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிலைநிறுத்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உமது கிருபை இல்லைன்னா நாங்கள் யாரும் இந்த இடத்துல இருக்க முடியாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வான்மையில் திரிகின்ற எல்லா பொல்லாத அந்தகார சக்தியும் அப்ப இயேசுவின் நாமத்தில் இப்போது நாங்கள் சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல் ஷடாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லோய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குவீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குவீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குவீர்
பறக்க செய்கின்றீர். கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர். கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவூட்டுகிறீர். மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவூட்டுகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. நோய்கள் பாவங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் பாடுகள் சுமந்து தீர்த்தீர். நோய்கள் பாவங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் பாடுகள் சுமந்து தீர்த்தீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. Praise the Lord. Hallelujah. ஆமாண்டவரே, கருவிலிருந்து எங்களை தாங்கி இந்நாள் வரை எங்களை நடத்தி வந்தது தேவனே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே, அநேகர் இந்த நாளை காணவில்லை ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எங்களை காண வைத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவனே தேவனே, உமது தேவாதி தேவனே, நீ உமது பரிசுத்த அபிஷேகத்தால் எங்களை ஒவ்வொருத்தரையும் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. தேவனே, இந்த வேளையிலே இயேசுவே சகோதரி சாந்தியும் பார்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நாமே தொடும் ஆண்டவரே. தேவனே, அவளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் எடுத்து போடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவனே தேவனே, உமது பரிசுத்த ரத்தத்தால் நீ எல்லா பலவீனங்களும் எடுத்து போடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன் தழும்புகளால் நான் சுகமானேன் இந்த வார்த்தையின்படி தேவனே, இப்போதே அவள் எல்லாம் சுகமாகட்டும் ஆண்டவரே, சுகமாகட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Praise the Lord. உலகமே பார்த்து வியக்கும்.
உடைய உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்ல தேவனை அப்போ இது ஒரு நாளிடம் ஆண்டதை நீங்கள் அழைத்து அப்போ அவங்க துதிக்க முடியாத துதிக்க பாட முடியாத பாடத்தை அழைத்து மாணவர்களை துதிக்க. கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தி இதுவரையில். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தி இதுவரையில். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டு மனது உருகி சுகம் தந்தே. உதவி தேடி நோக்கி கூப்பிட்டு மனது உருகி சுகம் தந்தே. சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தே. சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உயர்த்தி மகிழ்கிறேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பரிசுத்தவான்கள் துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்துங்கள். பரிசுத்தவான்கள் துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்துங்கள். கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உயர்த்தி மகிழ்கின்றேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உயர்த்தி மகிழ்கின்றேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். இரவு நேரம் அழைத்தாலும் விடிய காலையில் ஆனந்தமே. இரவு நேரம் அழைத்தாலும் விடிய காலையில் ஆனந்தமே. உந்தன் தயவால் எனது ஜீவன் மலை போல் உறுதியாய் நிற்க செய்தீர். உந்தன் தயவால் எனது ஜீவன் மலை போல் உறுதியாய் நிற்க செய்தீர். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உயர்த்தி மகிழ்கின்றேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன்
கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீ போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கதறிக் கொண்டிருந்தேன் கண்ணோக்கி பார்த்தேன் கையுடன் நடனம் ஆடச் செய்தேன். கதறிக் கொண்டிருந்தேன் கண்ணோக்கி பார்த்தேன் கையுடன் நடனம் ஆடச் செய்தேன். துயர ஆடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையால் உடுத்தினீரே. துயர ஆடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையால் உடுத்தினீரே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உயர்த்தி மகிழ்கின்றேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உயர்த்தி மகிழ்கின்றேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீ போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீ போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உயர்த்தி மகிழ்கின்றேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உயர்த்தி மகிழ்கின்றேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீ போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல? கர்த்தர் ஆண்டவர் நம்மளை தூக்கி அதுவும் நம்மளை தேர்ந்தெடுத்து ஏதோ அந்த பையன் பாவம் செய்யறான் ஏதோ எப்படியாவது போட்டோம் அப்படின்னு விடாம அவருக்கு நம்ம நோக்கி பார்த்து நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி இன்னைக்கு இங்க எல்லாரையும் தூக்கி உட்கார வச்சுக்கிறாரு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம நேசிச்சிருக்கிற தெய்வம். நன்றி அப்பா. அந்த ஜீசஸ் சொல்லும் போது அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கு. இன்னொரு புதுப்பாட்டு பாடணுமா? 486. பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. முழங்கிடுவோம் துரிய காலம் முற்றிலுமா ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் துரிய காலம் முற்றிலுமா ஜெயமெடுப்போம். பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எதிரியின் கையில் இருந்து காப்பாற்றப்படுகின்றோம். எதிரியின் கையில் இருந்து
காப்பாற்றப்படுகின்றோம். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை பூதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. கிதியோன் படைகள் அன்று பூரிகை ஊதியதா கிதியோன் படைகள் அன்று பூரிகை ஊதியதா. சிதறி கூக்குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். சிதறி கூக்குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால கொடியோடு. எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே. என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே. முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. சாலமோன் ஆலயத்தில் ஏகமாய் துதிக்கும் போது சாலமோன் ஆலயத்தில் ஏகமாய் துதிக்கும் போது கர்த்தரின் மகிமையினால் ஆலயம் நிரம்பியது. கர்த்தரின் மகிமையினால் ஆலயம் நிரம்பியது. முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உன்னதமான எங்கள் தேவனே, எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, சாத்தானுக்கு எங்களை ஜெயம் எடுக்க வைக்கிறவரே, எங்களை நிரப்புகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, சதா காலமும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நாங்கள் போகிலும் வருகையிலும் அப்பா எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவரே, உங்களுடைய தூதர்கள் எங்களை கரங்களால் ஏந்தி கொண்டு போய் வந்து கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையின் ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. திருப்பாடல் சங்கீதம் 97. கொஞ்சம் வாக்கியம் தியானிப்போம். திருப்பாடலில்
ஒரு 2 பேராகிராஃப் தான். கொஞ்சம் தியானம் பண்ணாலும் தாவீது ராஜா எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில ஆண்டவரை பார்க்காதது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு காரியம். திருப்பாடல் சங்கீதம் 97 10 10 படிங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுவார்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இப்போ எந்த நிலையில இருந்து தாவீது இதை பண்ணா நம்ம பார்க்கணும். எப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னா, தீமையான காரியங்களை நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் நம்ம மீது அன்பு கூறுவார். அன்பு கூறுவது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை துன்மார்களுடைய கையில் இருந்து காப்பாற்றுவார். ஆமென். அப்போ எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தாவீது அந்த இடத்துல பார்க்காத சொல்லணும் அப்படின்னா, சவுல் என்னதான் இது பண்ணாலும், இல்லை பெலிஸ்திய ராஜாக்கள் எப்படிதான் இது பண்ணாலும், எந்த விதத்திலையும் தன்னை தொடாத வண்ணம் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். தீமையை ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஒரு தீமையை வெறுக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை அவர் அன்பு கூறுறார். அன்பு கூறுவது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட எதிரிகள் கையில் இருந்தும் நம்மை அவர் காப்பாற்ற பிரியமா இருக்கார். ஆமென். அப்போ இதெல்லாம் உணர்ந்து ஆண்டுக்குள்ள இருந்துதான் இதை எழுத முடியுமே தவிர, ஏதோ தானோன்னு சொல்லிட்டு இது செய்ய முடியாது, ஒரு காரியத்தை சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியமும் கீழே போகணும்னு பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் எப்படி செஞ்சிருக்காரா? விதைக்கிற மகிழ்ச்சியும் வெளிச்சத்தையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் நம்ம போகின்ற பாதையில் நாம் செய்கின்ற காரியங்களில் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை பார்க்கணுன்றது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு அபூர்வமான ஒரு காரியமாக இருக்கும். ஆமென். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், வாழ்க்கை ஒரு வெற்றி கிடைக்காதா, ஒரு சந்தோஷம் கிடைக்காதா, இது பண்ணாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பழைய போல அவர் தாவீது அந்த காலத்தில் அவர் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு வெளிச்சத்தை கொடுத்தாரா? கொடுத்தார். மகிழ்ச்சியை கொடுத்தாரா? கொடுத்தார். எப்போ? தீமையை இருக்கும்போது. யோபு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் கூட இருக்கிற பசங்க எந்த தப்புறாலும் பரவாயில்ல அப்படின்னு இல்லாம தீமைன்னு கைட்ட சுட்டி காட்டி பேசுறது தான் தாவீது. ஆமென். அதான் வந்து அவரு ஆண்டவருக்கு பயந்து அப்படிப்பட்ட காரியங்களை அவருக்கு இன்னும் சில சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, என்கிட்ட போய் இப்போ சொல்லி செய்ய மாட்டேன்னு என்கிட்ட சேர்க்க மாட்டேன் அப்படின்லாம் சங்கீதத்தில் இருக்குது. அல்லேலூயா. தூதுவாதிகளை கிட்ட சேர்க்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் புறமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவீது ரொம்பவும் அழகாக சில காரியங்களை அவர் செய்யப்பட்டார். ஆகவே இன்னைக்கு இப்படி பார்க்கக்கூடிய காரியங்கள் என்னன்னா, தாவீது கூட அவ்வளோ பெரிய ராஜா யார் இருந்தால் என்ன, யார் போனால் என்ன, எனக்கு செல்வம் வந்தால் போதுன்னு நினைக்காம ஆண்டோடைய பிரசவத்தை மாத்திரம் இருந்தால் போதும், அவர் திரும்ப இருந்தால் மாத்திரம் போதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு உண்மையான மனதோட கூட இருக்கும்போது அவருக்கு விருப்பமான காரியமாகிய தீமையை அவர் விரும்புகிறார். ஆமென். நம்ம நிறைய பேர் செய்வோம் அப்படின்னா, என் சொந்தக்காரங்க அவங்க மூஞ்சியும் மாறக்கூடாது, அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க, ஏதோ சாங்கியம் பார்க்குறாங்க, அது அவங்க தான் பார்த்துருக்காங்க, எனக்கு தான் இருக்குது, சும்மா நின்றுங்க இருந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் அவர் இல்லவே இல்லை. ரொம்பவும் கரெக்டாக அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. மீகா ராஜா விட்டு பொண்ணாக இருந்தால் கூட அவன் ஆடிப்படி வரத அவன் அவமதிச்சான்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவளை சபிக்காது, அதை கரெக்டாக தான் அவர் ஏற்றுது. அல்லேலூயா. தீமைன்னு சொல்லி ஏற்றுக்கிறதுல அவர் ரொம்பவும் கண்ணுகருத்துமாக இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அதான் திருப்பாடலில் இந்த குறிப்பிட்ட ஒரு காரியங்களை ஆண்டவர் கொடுத்து நிற்கிறவங்க இறங்கிச்சாரு, அதுக்காக போனாலும் கூடி நன்றி. அதே சமயத்தில் நாமும் தீமையை விட்டு விலகணும் அப்படின்னா கண்களை மூடி ஆண்டவர் கொடுப்போம். என் சொந்த மதம் தான்ப்பா, எனக்கு நெருக்கமான மதம் தான்ப்பா அப்படியே இருந்தால் கூட அவன் கடலை விட்டு பிரிய காரியத்தில் நான் கூட நான் செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன் அப்படின்னு நம்ம உறுதியாக அவர்கிட்ட இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க தான் செஞ்சாங்க படிதான், நான் சும்மா தான் போய் நின்றுங்க, அது கூட ஆண்டவருக்கு அது இருப்பாங்க. ஏன்னா வந்து ஆண்டவர் தாவீது தான் சொல்லுவார், தீமையை வெறுத்த பொழுது தான் தெய்வம் நம்ம மேலே நம்பிக்கை கொள்வார். தெய்வம் நம்மளுக்காக மகிழ்ச்சியும் வெளிச்சத்தையும் விதைச்சி வச்சிருக்கார்.
இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் ஒரு பிரதர் எனக்கு கேட்டார், பிரதர் எங்கள் இதில் அந்த மாதிரி கொடுத்தாங்க ஷர்ட்லாம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நான் சொன்னேன் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, வேறு தானே கொடுத்தாங்க, பரவாயில்ல ஒரு பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பயம் நம்ம உடம்புல இருக்கும்போது அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். ஆகவே இப்போ கண்களை மூடி அப்படி ஏதாவது தவறுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துருக்குது அப்படின்னா கண்ணை மூடி ஆண்டு ஒத்து கொடுப்போம். அப்பா தெரிஞ்சோ தெரியாமல் இந்த சாங்கியம் சம்பிரதாயம் இந்த மாதிரி காரியங்களில் அவங்க இறங்கியிருக்கும்போது நான் தெரியாதவங்க அங்கே இருந்தோம் அப்படின்னு நாங்கள் பண்ணிச்சுருக்கோம். அந்த வழியில் போயிட்டு கண்ணை மூடி ஆண்டுகள் கொடுப்போம். அப்படிப்பட்ட தீமைகள் இனி நடக்காத வரணும், உமக்காக நாங்கள் வைராக்கியமாக இருக்கோம்னு சொல்றது ஆண்டுகள் கொடுப்போம். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் மணியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா 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 ஏசையா. ஏன் இந்த நேரத்தில் நம்ம நினைப்போம் அப்படின்னா நம்மளுடைய சாபங்கள் நம்ம விட்டு நீங்கும்படியாக தான் அவர் முள்மூடி தன் தலைமையில சுமந்து அதை நினைச்சு பார்க்கணும். மேலும் மேலும் சாபத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாக அவன் மாறாம இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து நான் விடுதலை சொல்வது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் பொழுது எனக்காக என் ராஜா தலையில எதை முள்மூடியை சுட்டிக்கிட்டார, ரெண்டாவது தானே அவ்வளோ பெரிய வலியை தாங்கினாரு. ஆராய்ச்சியாளர்லாம் சொல்றாங்க மொத்தம் 17 முள்ளு அந்த தலையை சுற்றி தான் இறங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முள்ளு குத்தினாலே ஒரு அரை மணி நேரத்தில் நம்மள என்ன ஆகிடும், அன்கான்சியஸுக்கு போயிடும். ஆனால் 17 முள்ளு ஆண்டுக்கு சுற்றக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க. அந்த சாபங்க மூட்டை தான் அவர் தலையில முன்மொழியாக சொல்லப்படுறதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆமே. திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட பாவத்தை செய்யாத ஒன்றும் முழுமையா ஆவியாசமா பெற்ற ஒப்புதல் இருப்போமா? என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா 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 ஏசையா. இஸ்ரேல் நாட்டில் ஒரு சட்டம் உண்டு, மோசே வேலையை மாற்றப்பட்டுதான். அந்த மாதிரி ஆண்டுக்கு விரோதமாக தவறு செய்கிறாங்க, ஒரு அடிமை செய்கிறான், இல்லை ஒருத்தர் செய்கிறாங்கன்னு சொன்னால் கீழே கிடக்க பண்ணி 40 அடி வரைக்கும் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்குது. நம்ம செஞ்ச அந்த பாவத்துக்கு அவர் தண்டனை ஏற்றுக்கிட்டார். 39 கசையிடுவோம். ஒவ்வொரு முறை அடிக்கும் போதும் அது இருக்கிற முள்ளுகளும் அதில் இருக்கிற குண்டுகளும் பாதிக்கப்பட்டு இடுப்பு தோல் முதுகு தோலிலிருந்து எல்லா தோல்களும் பிரித்து தொங்குற அளவுக்கு அந்த அடியை வாங்குறாங்க. காரணம் என் பிள்ளைங்க தெரியாம இந்த பாவத்தை செய்வாங்க. அப்பா எங்களுக்காக நீ இவ்வளவு தூரம் அவமானப்படும் பொழுது இனி நான் அந்த மாதிரியான காரியங்களில் தலையிட மாட்டோம் என்று நம்ம உள்ளுக்குள்ள நம்ம நல்லா உறுதியாக நிற்கணும். எனக்காக முன்முடி வாங்குறீங்க, எனக்காக கசையாடி வாங்குறீங்க, எனக்காக காரி மூஞ்சில் துப்புறாங்க, எனக்காக தாடி மயிரெல்லாம் பிச்சு இழுத்தாங்க, கண்ணத்தில் அரைஞ்சாங்க, கொட்டினது யார், கண்ணை கட்டி திட்டத்துக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எதால வந்தது? நம்மளுடைய பாவங்களால் வந்த வேலைகள். ஏழாவதாலும் நம்ம இருக்கிறது தீமையை வெறுக்காமல் இருந்தது. அதான் முக்கியமான எல்லாரும் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, ஏப்பா பேருக்கு வரல, இல்லைப்பா முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷன் அங்கே போயிட்டு போய் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு போயிட்டே இருக்காங்க. அதுக்காக ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு இனிமேல் உங்களுக்காக நம்ம முக்கியமாக இருக்கோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் உங்கள் உடலை கொடுக்கும் போதெல்லாம்
எங்களுக்காக அடிபட்டு சிந்திய அந்த ரத்தத்துடன் கூடிய அந்த சதையை நினைவு கூறுவோம். பார்த்து ஒவ்வொரு என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே நான் மடியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா 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 ஏசையா. அதேபோல நிறைய காரியங்கள் நம்முடைய வலது கையினால இடது கை நடத்துகின்ற பாவங்கள், கால்கள் தவறுக்காக ஓடிய கால்கள், இவை எல்லாவற்றுக்காகவும் 3 ஆணியில் அவர் தொங்குறார். 3 ஆணியில் தொங்குறார். நாம் செஞ்ச பாவத்துக்கு இந்த கைதானே அன்னைக்கு கறியை பற்றி சாப்பிட்டது, இந்த கைதானே இந்த மாதிரி தீவிர செய்யறதுக்கு போனது. ஆபேல ஆண்டவர் ஆசிர்வதிக்காக, அவன் நன்மை செய்தார் என்பதற்காக அவனுக்கு கொலை செய்யலாமா காயின்னு, அதுக்கு எந்த கை ஓடிச்சு, எந்த கை உதவி செஞ்சது, எப்படி அவனை வெட்டி பொழிச்சு போட்டது, ஆண்டை விட்டு எப்படி இவங்கெல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க. இது எல்லாவற்றையும் தான் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல, என் பிள்ளைங்க அவனுடைய வலையில விழுந்துட்டாங்க. ஆகவே அவங்களுக்கு பதிலாக நான் சிலுவையில் நான் தொங்குறேன். அந்த 3 ஆணிக்கு மத்தியில் அவர் தொங்குறத பார்த்தாவது நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நான் தீமைகளை வெறுக்கணும். தாவீது அப்போதெல்லாம் வந்து காட்சிகள் வழியாகவே அவரை தரிசித்து காணாமலையும் மனதால் அவர் தரிசித்ததுனால தான் இந்த வாக்கை அவர் எழுதி கொடுத்தாரு. நான் தீமையை வெறுத்தா நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீங்கப்பா, நீங்கள் என்ன ஆசீர்வதிப்பீங்க, என்ன அரவணைத்து கொள்வீங்கப்பான்னு நினைக்கிறாரு. நாமும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு சொல்ல நாங்களும் பார்ப்போம்ப்பா. எங்களுக்காக ஆணி பணிந்து அந்த கரைகளை பார்ப்போம், கால்களை பார்ப்போம். பா இதுவரை எங்களை காட்சிக்கு வர முடியாது, எங்களை காட்சிகளும் தங்கப்பா. உன்னிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகள் எல்லாம் நீங்கிற என் கைகளை கழுவுகிறேன். உன்னிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகின்றேன் தெய்வமே, கரைகள் எல்லாம் நீங்கிற என் கைகளை கழுவுகிறேன். 12 அப்போஸ்தலருடைய கால்களை கழுவுகிறார் என் தெய்வம். குடிச்சிட்டவன் காலை வரைக்கும் கழுவினா போதும் பரிசுத்தம் ஆயிடுவான்னு அவர் பேசுறாரு. ஆனால் அது ஒருத்தன் பிசாசா இருக்கான்னு தெரிஞ்சு கூட அவன் காலையும் ஆண்டவர் கழுவுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தெய்வம் அவர் ஓடல தப்பாக அந்த ஓடலை காசு வந்துருக்கு, இவன் தான் ஓடலாம். ஆனால் ஆணி யார் காலில் வந்தது? ஏசு எடுத்து. இன்னைக்கு நம்ம அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அந்த கால், அந்த 2 காலில் நடுவில் ஆணி வச்சு அடித்ததை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இனி அப்படிப்பட்ட தீமையான காரியத்தை நம்ம வெறுப்போம். அப்படியே மனசில் ஒப்பு கொடுத்து ஆளுநர் ஒப்பு கொடுப்போம்மா. அப்பா இங்கே பாருங்கப்பா, அப்பா பாருங்க தகப்பன்னு, நீங்கள் தொடுங்கப்பா. அந்த கால்கள் எப்படி இருந்து நீங்கள் பார்க்குறீங்களாப்பா? உங்கள் கால் நீங்கள் உங்கள் கையினால் எங்கள் காலை கழுவி எங்களை இப்போ சுத்தமாக்கிது. உங்கள் காலுக்கு அந்த எங்கள் காலுக்கு வர வேண்டிய ஆக்கிரியம் உங்கள் காலுக்கு செஞ்சுக்கிறேன். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் ரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. அந்த திருவிழாவில்
இடியால குத்தி ரத்தத்தையும் தண்ணீரை எடுக்கிறாங்க. அது பட்ட 100 தலையுடைய மாறுக்கள் நேராக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் அந்த நேரத்தில் கூட அவர் செய்தார். ஏன்னா எனக்கு நோக்கி நிமிர்ந்து பார்த்து தான் நீ குத்துன, அப்படி குத்தனா கூட என் பிள்ளைதானே சொல்லி எதுக்கு மாத்திரமல்ல ஒரு சுகத்தை கண்டது கொடுக்க. ஆமே, இதோ இந்த வேலையில நமக்கும் ஒரு சுகத்தை அவர் கண்டது கொடுப்பார். கண்ணை மூடி அந்த இடங்களை நாம் பார்க்கும்போது அங்கே தெளிக்கின்ற அந்த ரத்தமும் தண்ணீரும் நீரும் நம் மீது வரும்பொழுது ஒரு தேவ பிரசனம் அதை மூடிக்கொள்வதை வர முடியும். தொழுக தரப்பட நீங்கள் தொழுகப்பா, நீங்கள் தொழுக முழுவதையும் என் உச்சத்திலிருந்து உள்ளங்கள் வரை எனக்கு கொடுக்கப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிறாரப்பா, ஆசீர்வதிப்பா. சுகங்களன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகங்களன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. குழாய்கள் கண்கள் செவிவார் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவார் தமணி எங்கும் பாய்கின்றதே. உம்மல்லமையால் சுகமானே, உம்மாதையால் சுகமானே, உந்தருளால் சுகமானே, உந்தயவினால் சுகமானே. ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உம்மல்லமையால் சுகமானே, உம்வார்த்தையால் சுகமானே, உந்தருளால் சுகமானே, உந்தயவினால் சுகமானே. சுகமானப்பா. இனி தீமையான காரியங்களை எதிர்பார்க்கும் போது நம்முடைய சரித்த ரத்தத்தை வாங்குற நாங்கள் அந்த தீமையை வெறுத்து தள்ள திரும்பி ஊற்றுக்கோங்க. உங்க திட்டம் இந்த பொருளை நிறைவேறும். உங்க ராஜ்யம் சீக்கிரமா இங்க ஆரம்பிக்கப்படணும். 1000 ஆண்டு கால உங்களுடைய ஆட்சிக்கு நடக்கணும்ப்பா. இவர் ஆட்சிகளை கொடுக்குறோம். ஆட்கொள்ளி இந்த நல்ல தகப்பனே. ஆமே ஆமே. இப்போது சாட்சிகள் நேரம். ஆண்டவர் எவ்வளோ பல பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். நம்மளாம் சாட்சி சொல்லி ஆண்டவரை மாற்றி சொல்கிறோம். முதலாவது நானே என்னுடைய சாட்சிகள் சொல்லுகிறோம். ஆமே. சாந்தி ஒரு நல்லதாக வந்திருந்தால் இடையில மறுபடியும் அவனுக்கு உடம்பு செல்லோடனே ஃபர்ஸ்ட் எடுத்து போயிட்டு சரிக்கு ஒரு டாக்டரை பார்ப்போம், சிம்ஸு போய் பார்க்குறோம். அவங்க இதை சொல்லிடுறாங்க, எதுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு பார்க்கும்போது ஒரு வாரம் தாங்கணும்னு சொன்னாங்க. இதனால ஒரு 2 நாளைக்கு போய் வச்சுட்டாங்க. இல்லை ஒய்டி பள்ளியில் நான் போகிறேன், டூட்டிக்கு போகிறேன், ஊசி தலை மருந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் அங்கே வந்து பணி செய்ய முடியல அப்படின்னா அவங்களால அந்த நேரத்துக்கு தண்ணி குடிக்க முடியல, அந்த அப்படிப்பட்ட ஒரு ஃபுட்டு எடுக்க முடியல. இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக போச்சு. மறுபடியும் அவங்களுக்கு வலி தாங்க முடியல. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து அவங்க சொன்னாங்க, நான் போய் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னாங்க. அதனால் அன்றைக்கி சொன்னேன், நீ கேட்கவே வாமா நீ சொல்லி தான் கூட்டு போகணும். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு ஆண்டவர் விடுதலையை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஊழியத்துக்கு எதிர்ப்பான காரியங்கள் அப்படின்னு தெரிஞ்சு கூட நான் ஏன் இங்கே ஒரு சாட்சியம் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்ம கண்களை உயர்த்தும் போது அவருக்காக நம்ம ஓடும்போது நமக்கு எதிர்ப்பாய் வருகின்ற தேவையில்லாமல் வருகின்ற தொந்தரவு எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட வல்லமை உள்ளவர். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த செய்திக்குள் நாம் கருத்துக்கிறோம். இந்த செய்தியிலே ஆன்மீக பாறை, ஆன்மீக பாறை, ஆன்மீக பாறை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்மீக பாறை ராக், இங்கிலீஷ் சொன்னாலும் தெரியுமா? ஆன்மீக பாறைன்னா ராக். ஞான கண்மலை, பழைய மொழிபெயர்ப்பில் ஞான கண்மலை, புது மொழிபெயர்ப்பில் ஆன்மீக பாறை, இங்கிலீஷில் ராக், ஸ்பிரிச்சுவல் ராக் வச்சுக்கிறாங்க. அதை பற்றி யாருக்கா தெரியுமா? என்னம்மா? ஞான கண்மலை. சரி, நல்லா சொல்லியிருக்காங்க ஒரு பதில். அதுக்கு ஒரு கை தட்டலாம் அவங்களுக்கு.
அதோட பதில் சொல்லலாம். ஞானக்கல்வி யாரு? கண்மலையா கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து பாடணும். பாட்டு எடுத்தா சேர்ந்து பாடணும். கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். ஞான கண்மலை பழைய ஏற்பாட்டிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. ஆன்மீக வார்த்தைங்க. விடுதலை பயணிடும் யாத்திரையாகமும் 17ஆம் அதிகாரம் 1-6 வரை வார்த்தைங்க. யாத்திரையாகமும் விடுதலை பயணிடும் 17ஆம் அதிகாரம் 1-6 வரை. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீர் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. பொது மொழிபெயர்ப்பு பாத்தீங்க. இஸ்ரவேல் மக்கள் திட்டமிட்டனர் அனைவரும் ஆண்டவர் கொடுத்த ஒழுங்கின்படி சீன் பாலைவனத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் ரபிதீம் வந்தபோது அன்று பாளையம் இறங்கினார்கள். மக்களுக்கு குடிக்க அந்த தண்ணீர் இல்லை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார்கள். இப்ப யாருடைய வார்த்தையின்படி அவர்கள் சீன் பாலைவனத்தில் புறப்பட்டு ரெவிதீமுக்கு போனார்கள்? கர்த்தருடைய கட்டளையின்படி. அப்ப ஏன் அங்க தண்ணிலாம் போச்சு? இவங்க இஷ்டத்துக்கு போனாங்களா? யாருடைய வார்த்தையின்படி போனாங்க? வார்த்தை திருப்பி படிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்க என்ன எல்லாம் போச்சு? ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. இப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படிதான் அவங்க நடந்தாங்க. ஏன் ரெவிதீமிலே தண்ணி எல்லாம் போச்சு? இப்ப ஏன் பிரதர்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்களுக்கு நடக்கலாமா? ஏன் நடந்தது? யாரு டெஸ்ட் பண்றதுக்காக? இல்ல மக்களை ஆண்டவர் டெஸ்ட் பண்றதுக்காக. மக்கள் வந்து விசுவாசமா இருக்கிறாங்களா இல்லையான்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரா? கத்தோலிக்க விளக்கம். கத்தோலிக்க நாம் பைபிள் படி படிச்சதா சொல்லிட்டு பார்த்தேன். எதனால் வார்த்தைக்கு எண்ணிக்கைகள் எண்ணாகமும் 33ஆம் அதிகாரம் 12-16 வரை. இவர்கள் சீர்பாலைவனத்திலிருந்து டைரக்டா ரெவிதீமுக்கு போகல. 2 இடத்துல பாளையம் இறங்கிட்டு அப்புறம் போறாங்க. வாசிங்க எண்ணிக்கைகள் 33ஆம் அதிகாரம் 12 வாசிங்க 16 வரை. சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொக்காவிலே பாளையம் எங்க போறாங்க? ரெவிதீமுக்கு போகல. எல்லாரும் பைபிள் புரிஞ்சுச்சா? எங்க போறாங்க? ரெவிதீமுக்கு தொக்காவுக்கு போறாங்க. அப்புறம் வாசிங்க சிஸ்டர். தொக்காவிலிருந்து புறப்பட்டு போய் தொக்காவில் பாளையம் இறங்கி அங்க இருந்துட்டாங்க கொஞ்ச நாள். அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்புறம் ஆலூசிலிருந்து புறப்பட்டு ரெவிதீமிலே பாளையம். இப்ப என்ன நடந்தது? நாளைக்குள்ள சீன் பாலைவனத்திலிருந்து புறப்பட்டு ரெவிதீமுக்குள்ள போறதுக்குள்ள என்ன இடையில் நடந்தது? அவருக்கு தேவைக்கு பாளையமே எல்லாரும் நடந்து போற தூரம் இருக்கு இல்லையா? ஆண்டவரை கேட்காம செஞ்சிருக்க மாட்டேன். என்ன நடந்ததுங்க? முதல்ல தொக்கா, பழைய மொழிபெயர்ப்பு தொக்கான்னு கொடுத்துருக்கா, புதிய மொழிபெயர்ப்பு தொக்கான்னு கொடுத்துருக்கா. தொக்காவோ அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் மிருக ஜீவன்கள் மேல் வைக்கின்ற ஒரு நம்பிக்கை. இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைச்சாங்க? நாம கானான் தேசம் போற வரைக்கும் நாம வச்சுக்க ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, கோவேறு கழுதை இதெல்லாம் வச்சு தோலை வச்சு ஆடை செஞ்சுக்கலாம், இறைச்சி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்னும் தேவைப்பட்டா அதை விற்று காசாக்கி மாவாக்கி மாவு பேசி நம்ம அப்பம் தொட்டு கொள்ளலாம் என்று அந்த எண்ணத்தில் யார் இருந்தது? தொக்கா என்றால் மிருக ஜீவன்களை வாழ வைக்கும் ஒரு இடம் என்று அர்த்தம். இவர்கள் இறங்கிய இடம் அந்த இடத்திலே எதற்காக அங்கு இறங்கினார் என்றால் மிருக ஜீவன் எல்லாம் பதுகை பெருக வைத்து இதை வைத்து நாம் ஒரு பெரிய ஆதாயம் சம்பாதிச்சிடலாம். யாரை நம்பலவங்க? தேவனை நம்ப. அடுத்தது ஆலூஸ் என்றால் மாப்பிசுகிற தொட்டி என்ற அர்த்தம். ஆலோசனை தான் மாப்பிசு. இதை வைத்து ஒரு வியாபாரம் செய்யலாம், ஆட்டுத்தோலை விற்கலாம்,
காசு கிடைக்கும். ஆட்டை விற்கலாம், காசு கிடைக்கும். மாட்டை விற்கலாம், காசு கிடைக்கும். ஒட்டகத்தை விற்கலாம், காசு கிடைக்கும். ஒட்டகத்து பால், மாட்டு பால், ஆட்டு பால் எல்லாம் குடிக்கலாம், சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். இப்படி இல்லாம அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருந்த 2 இடம் தான். ஒன்று தொக்கா, இன்னொன்று என்னது ஆலூஸ். இதை முடித்து விட்டார்கள். எங்க போறார்கள்? ரெவிதீமுக்கு போகிறார்கள். ஒன்னு ஆண்டு செய்யறாங்க. திரும்பி யார கம்பெனி? நீ யார நம்புறீங்க? யார் நம்புறீங்க? வெறுகையோட நம்புறீங்க? மாபிஸ் தொட்டியை நம்புறீங்க? யார் நம்புறீங்க? உங்களை யாரு எகிப்தின் அடிமையத்திலிருந்து கூட்டு வந்தது? கூட்டு வந்தது யாரு? செங்கடலுக்கு முன்னாலே மேகத்தமமாக நின்னாரா? மேகத்தமம் எப்படி தெரியுமா உங்களுக்கு? காளான் கொடை பார்த்துருக்கீங்களா? கொடை காளான் பார்த்துருக்கீங்களா? அம்பர்லா பார்த்துருக்கீங்களா? அம்பர்லா உள்ள மழை நேரத்தில் தலையை உள்ள வச்சிருந்தா யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? கால் நடக்கிறது மட்டும் தெரியும். அது மாதிரி மேகம் இஸ்ரேல் பாளையத்தை முழுமையாக மேலேந்து கீழே கால் தெரியாதற்கு சூழ்ந்து வெளியேந்து பார்க்கறதுக்கு மேகம் நகர்ந்து போறே தெரியும். ஆனா மேகத்துக்குள்ள யார் இருக்காருன்னு இப்படித்தான் 40 வருடங்களாக மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகம் ஃபுல்லா இருந்தனா குளு 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 குளுன்னு இருக்கும். நைட்ல பனி காற்று வீசும், அக்கினி ஸ்தம்பமாக இருக்கும், நல்லா சூடா இருக்கும். HVAC எல்லாம் துபாய் போன்ற நாடுகளில் ஒரு 70-80 வருஷமா தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்குனால ஹீட்டர் தனியா இருக்கும், ஏசி தனியா இருக்கும். ஹீட்டர் வேணா ஹீட்டர் போடுவாங்க, ஏசி வேணா ஏசி போடுவாங்க. இப்போ என்னாச்சு? ஒரே இதுல கார்ல கூட எப்படி இருக்கு? கார்ல கூட ஹீட்டர் இருக்கு, ஒரு பக்கம் பண்ண ஹீட், இன்னொரு பக்கம் பண்ண என்னது கூலிங். ஹீட் வென்டிலேட்டர், HVAC ஹீட் வென்டிலேட்டர், ஏர் கண்ட்ரோலர் இப்ப எல்லாம் புதுசா வந்துருச்சு. ஒரு 100 வருஷத்துக்குள்ள சிஸ்டம். இது எப்ப ஆண்டு வச்சாரு? அப்போவே 6000 வருஷத்துக்குள்ள இஸ்ரேல் மக்கள் வரும்பொழுது ஒரு மேகம் போற மாதிரி தெரியும், பெரிய மேகம். அதுக்குள்ள என்ன இருக்கு, யார் இருக்கான்னு, யார் வெளியே யாருன்னா அதை பார்த்து தான் எல்லாரும் என்ன பண்ணார்கள்? இது என்ன என்று பயந்தார். சரி, ராத்திரில பாப்போம் பார்த்தா அக்கினி ஸ்தம்பம் உள்ள முடியுது. உள்ள எவன் என்ன பண்றான், சாப்பிடறானா, நிக்கிறானா, வைக்கிறானா யாருக்குமே வெளியே இருந்து. இப்படி பராமரித்துக் கொண்டிருந்த தேவனை யாரு பரீட்சை பார்த்தது? யாரு சோதித்தது? நாங்கள் மிருகச்சீவனை வைத்து பிழைத்துக் கொள்வோம், நாங்கள் மாப்பிசையை வைத்து பிழைத்துக் கொள்வோம். அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன பண்ணா, நான் வேலை செஞ்சு என்ன பண்ணுவேன்? சம்பாதிச்சுவேன். நான் பிசினஸ் செஞ்சு என்ன பண்ணுவேன்? சம்பாதிச்சு. நான் வீட்டு வேலை செஞ்சால் என்ன பண்ணுவேன்? சம்பாதி. நான் கடலில் வியாபாரம் பண்ணி என்ன பண்ணுவேன்? என் நிலத்துல பயிர் போட்டு என்ன பண்ணுவேன்? சம்பாதி. இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லி யாரை நம்ப மாட்டோம்? யாரை நம்ப மாட்டோம்? ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தரின் பாதத்தை போட்டு விடு, கலங்கி கவிகாதே, அவரே உன்னை ஆதரித்தார், அதிசயம் செய்வார். கர்த்தரின் பாதத்தை போட்டு விடு, கலங்கி கவிகாதே, அவரே உன்னை ஆதரித்தார், அதிசயம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். இப்ப இது விடுதலை பெற்றோர் 17:3 வாசிங்க. ஜனங்கள் அவ்விடத்திலிருந்து தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போல எங்கள் எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். இப்ப இவங்களுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது. தண்ணி பிரச்சனை யாருக்கு? இப்ப ஆடு மாடுக்கு தண்ணி. இவங்களுக்கு தான் துருத்தியில தண்ணி வச்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. வாசிங்க ஏசாயா புத்தகம் 48:21 வாசிங்க. அதில் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒரு நாள் கூட தண்ணீர் தாகத்தோடு இஸ்ரேல் மக்கள் 42 வருஷம் பாலைவனத்தில் இருந்ததே கிடையாது. வாசிங்க ஏசாயா 48:21 2 மொழிபெயர்ப்பு வாசிங்க. 48:21. அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போதும் அவர்களுக்கு தாக விடாய் இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார், கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. புதுமொழி வாசிங்க. அவர்களை பாலை நிலங்களில் அவர் நடத்தி சென்ற பொழுது அவர்கள் தாழ்னம் அடையவில்லை. பாறையிலிருந்து அவர்களுக்கு நீர் சுரக்க செய்தார், பாறையை பிளந்தார், தண்ணி பாய்ந்து வந்தது. அதனால அவனுக்கு தண்ணி தாகத்தினால மக்கள் இருந்தது கிடையாது. யாருக்கு தண்ணி இல்லை? இப்ப ஆடு மாடுகளுக்கு தண்ணி. இப்ப இவங்க பிரச்சனை என்ன? ஆடு மாடு இருந்தாதான்
இவங்க என்ன பண்ணு சர்வே பண்ணு. ஆண்டவர் இருந்தா சர்வே பண்ண என்ன பண்ணல, ஆண்டவர் இருந்தா யாரை பார்த்துக்குவா, யாரை பார்த்துக்குவா, நாம் அப்படித்தானே ஆண்டவர் ஒரு பக்கம் வச்சிருக்கோம், ஆண்டவர் வச்சுக்காம இல்லை, ஆண்டவர் கொடுத்த வேலை தானே பிரதர். அதனால எது முக்கியம், ஆண்டவர் கொடுத்த பிசினஸ் தானே முக்கியம் பிரதர். ஆனா பிசினஸ் முக்கியமா பிரேயர் முக்கியமான இது பிசினஸ். அந்த வேலையா அந்த பிசினஸ் ஆண்டவர் தான் கொடுத்தாரு பிரதர். அப்ப அதுக்கு கூட இல்லை பிரதர். அதே ஆண்டவர் விட்டுற மாட்டேன், ஆண்டவர் வச்சுக்குவாங்க, யாரையும் வச்சுக்குவாங்க. அப்படித்தான் நான் இருக்கிறேன்னு சொல்றாங்களா, சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா, ஏன் சொல்ல மாட்டேங்களா, அதை கூட சொல்றதுக்கு ரெடியா இல்லை. ஏன் பிரதர் பிரேயர் வரல, டியூட்டி போட்டாங்க பிரதர், டியூட்டியா ஆண்டவர் கொடுத்த வேலை பிரதர், அதெல்லாம் விட்டுட்டு பாவம் இல்லையா, கடை திறந்து வச்சிருக்க பிரதர், ஆண்டவர் கொடுத்த கடை பிரதர், அது எப்படி பிரதர் மூடிட்டு பிரேயர் வர முடியும், எப்படி இதை மூடிட்டு மாசுக்கு போக முடியும், மாசம் என்னைக்கானு பார்த்துக்கிறாங்க. பிஸ்னஸ் தீபாவளிக்கு தான் பிரதர் நடக்கும். நீ பிஸ்னஸ் அன்னைக்கு தீபாவளிக்கு நடக்கிறன்னு தெரிஞ்சிச்சா, ஒரே நாள் ஆண்டவர் மற்ற நாள் என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தா எல்லா பிஸ்னஸையும் உனக்கு கொடுத்துப்பாங்க. அந்த விசுவாசம் யாரும் இல்லாமல் போயிடுது. இந்த வேளாங்கண்ணி தியானத்தை கொண்டு போய் ஊர் மக்கள் நினைவு தீபாவளி வர அமோகமாக நடக்கும் பிரதர், அதை விட்டுட்டு எப்படி வருது, நீ விட்டுட்டு வந்தா என்ன பண்ணுவாரு, தீபாவளி ஒவ்வொரு நாளைக்கு தீபாவளி ஆக்குவாரு வியாபாரத்தை. என்ன யாருக்கு இல்லாமல் போயிடுச்சப்பட்ட கிறிஸ்துவ மக்களிடத்திலே அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த முன்கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். இப்ப ஆண்டவர் மோசே ஆண்டவர் கேட்கிறார், என் மேல கல்லறையை பார்க்க என்ன பண்றது கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்யூஷனை கொடுக்கிறார். நாம் தாவீது சங்கீதத்துக்கு பிறகு சொன்ன மாதிரி சொல்லிட்டு, அப்ப தாவீது ஆண்டவரை பற்றி சொல்றப்ப நீர் என் நம்பிக்கைன்னு சொல்றாரா, நீரே என் நம்பிக்கைன்னு சொல்றாரா, அவர் ஒருவர். தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கோலியாத்தை வீழ்த்திட்டார். சவுலால பிரச்சனை, 13 வருஷம் பிரச்சனை. என்னைக்காவது அவர் சாமுவேல்கிட்ட போய், ஐயா நீர் என்னை அபிஷேகம் பண்ணினீங்க, சவுல் என்னை துரத்திட்டே இருக்கான், நீர் போய் ஒரு வார்த்தை யார்கிட்ட சொல்லுங்க, அவன் பேசாம இருப்பான், நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரா? ஏன்? ஒரே ஒரு முறை சவுலை பார்க்க போனார். எதுக்கு? சாரி, சாமுவேல் எதுக்கு? அவர் மரணப்படத்தில் இருப்பதையே பார்ப்பதற்காக யார் போனா? அவர் யாரையும் நம்பவில்லை. தாவீது தன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் நம்பல, அபிஷேகம் பண்ணின தேவனை என்ன பண்ணாரு? சங்கீதங்கள் எல்லாம் படிக்கிறோம், சங்கீதங்கள் எல்லாம் தியானிக்கிறோம். என்ன சொல்றோம்? நீரே எனது வழி, நீரே எனது வழி, நீரே எனது வாழ்வு, எல்லாம் பாடுறோம் நல்லா. ஆனா இதுக்கு வர்றப்ப வேலையா, ஆலயமா, ஆண்டோட ஊழியமா, பிசினஸா, தீபாவளி வியாபாரமா, தியானமான வர்றப்ப எங்க போயிடும்? நம்ம உலக பிரகாரமாக போய் அப்ப என்ன பண்ணும்? ஆண்டவர் கொடுத்த பிசினஸ் பண்ணுங்க, அதை நான் விட்டு வந்துடலாமா? ரொம்ப பவ்யமா என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் கொடுத்த ஸ்கூல் வேலை பண்ணுங்க, நான் லீவ் போட்டு தியானத்துக்கு வர முடியுமா பிரதர்? இப்படிலாம் பவ்யமா மக்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தரை அப்படியே நிக்க வச்சுட்டு என்ன பண்ணாங்க? அவர் மேல சேர்த்து தண்ணி பூசி. ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் நினைக்கிறேன். இப்ப மோசே கூட்டு போறாரு, என்ன எடுத்துட்டு போக சொல்றாரு? எந்த கோலை? நதியை அடித்த கோலை யாரை கூட்டு போக சொல்றாரு? யாரு? மற்றவங்க பதில் சொல்ல மாட்டீங்க, புரியுதா புரியாது தெரியல. யாரை கூட்டு போக சொல்றாரு? திருப்பி படிக்கிற வசனம் எல்லாம் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த கோலை உன் கையில் பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. இப்ப நதியை அடித்த கோலை எடுத்து, எதுக்கு நதி அடித்த கோலை சொல்றாரு? வெறும் கோலை எடுத்து போட்டு சொல்லிருக்கலாம்ல. இஸ்ரவேல் மூப்பர்ல சில பேரை கூட்டிட்டு வாங்குறாரு, எதுக்கு நதி அடித்த கோலுங்கிறாரு? கோல் வழியா என்ன அற்புதம் நடந்தது? அவர் நதியை அடித்த, நல்லா சொல்றேன் கவனிங்க நல்லா, நதியை அடித்த கோல்னு நான் சொல்றேங்க. நீங்க செங்கடலை படத்தை பத்தி பேசிட்டீங்க. எந்த கோல் சொல்றாரு? நதியை அடித்த கோலை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அற்புதம் என்ன நடந்துச்சாங்க?
பேசணும் அடிக்க கொடுங்க. நீங்க யாருக்குள்ள பின்னால போயிட்டீங்க. நதி அடித்த கோல் எதுக்கு சொன்னாங்க? கோல்னு சொல்லியிருந்தா செங்கடல் நோக்கி அந்த கோல்னு சொல்லிடலாம், இல்லை பாரம்பரிய மணல் போட்ட கோல்னு சொல்லிடலாம். நதியை அடித்த கோல் ஸ்பெசிஃபிக்கா ஏன் சொல்றாங்க? எங்கேயோ போய் ஹிஸ்டரியில பதில் கேட்டா ஜாகிரதை பதில் பண்ணுங்க. அது வந்து பிகாஸ் வந்து ஒரு ஷெப்பர்ட் வந்து எப்படி லீடிங் தி ஃப்ளாக் அதே மாதிரி வந்து ஷெப்பர்ட் எப்படி அந்த ஃப்ளாக் அந்த லீட் பண்றாரு அதே மாதிரி அந்த குச்சை வச்சு அவர் வந்து இஸ்ரேல் மக்களை லீட் பண்றாரு. கோலை எடுத்துக்கொண்டு வந்து கண்ணில் இப்படி அடியும் சொன்னாங்க. அதில் லீட் பண்ணுறது என்ன இருக்குது? அது தங்கீத 23 தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டீங்க. சிந்திச்சு பாருங்க. எதுக்கு நதியை அடித்த கோல் சொல்றாங்க? நதியை அடித்த கோல் நதி தண்ணீரை என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? தண்ணி குடிக்க முடிஞ்சுச்சா? தண்ணி குடிக்க முடிஞ்சுச்சா? மீன் எல்லாம் செத்து போச்சா? நாத்தம் வந்துச்சா? எகிப்தியருக்கு ஏதாவது நல்ல நடந்துச்சா? அந்த கோலை தூக்கிட்டு வர. இப்ப மூப்பர்கள் என்ன நினைப்பானுங்க? இந்த மூப்பர்கள் கூட வர்றானுங்களே என்ன நினைப்பானுங்க? இங்கே தண்ணி இல்ல, இதை எடுத்து நினைச்சா வர்ற தண்ணி என்ன பண்ணும்? நெகட்டிவ் இம்ப்ரெஷன். என்னது? எதிர்மறை எண்ணத்தோடு கூட வரலாம். இந்த கோலை வச்சுதான் தரை அடிச்சாரு. புளி அடிச்சாரு. என்ன பண்ணுது? பேர்கள் புரட்டு போச்சு. எல்லாரும் வானம் பண்ணிச்சு. இதை வச்சுதான் வானத்தை நோக்கி உயர்த்தினாரு. என்ன வந்துச்சு? கண்மலை. இதை வச்சு நீர்நிலை அடிச்சாரு. தவளைகள் புறப்பட்டு வந்தது. எல்லாம் வேதனையாக இருந்துச்சு. இதை வச்சுட்டு நான் என்ன பண்றாரு? கோலை எடுத்து வர்றாரு. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் நெகட்டிவான எண்ணங்களோடு வந்தார். இன்னைக்கு நம்பில் பரவல் இப்படித்தான். என்ன வாங்க ஜெபம் பண்ணலாம் வாங்கன்னு கூட்டா ஜெபம் பண்ணி என்ன ஆகும்? ஜெபம் நடந்துச்சா? இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தில் சாட்சி சொன்ன உங்க பிள்ளைகள் 2 பேருக்கும் கால் குணமாக. இவங்க வீட்டில் 15 வருஷமா ஜெபம் நடக்குது. இந்த பிள்ளைங்க கால் என்ன பண்ணல. நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஆண்டு அற்புதம் செஞ்சுட்டார். 80% காலங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு மருத்துவத்தை சிகிச்சை ஆண்டு கொடுத்துட்டார். நீங்க பாத்தீங்களா? அந்த பையன் சிகிச்சை பக்கத்துல இடத்துல ஒரு சிகிச்சை கொடுத்துட்டார். அதுக்கும் இவர்களுக்கு என்ன சம்பந்தம்? அது அவங்க குடும்பத்தை வச்சு. உன் குடும்பத்தில் ஆண்டு கிரீஸ்னா நீ வரணும். உனக்கு அவங்க குடும்பத்தை செய்யற அதனால நான் வரமாட்டேன். இப்படித்தான் நெகட்டிவ் தாட்ஸ் நம் மக்கள் மத்தியிலே நிறைய இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் இப்படி ஒரு நெகட்டிவ் எண்ணத்தோடு தான் இதுல தண்ணி வந்து குடிக்கா வைக்க போது ரத்தமா போகுது, இல்ல வண்டா வரப்போகுது, இல்ல தவளையா வரப்போகுது, இல்ல கல்மழையா பொழிய போகுது. என்ன ஆக போகுது? நெகட்டிவ் எண்ணத்தோடு எல்லாரும் அங்கே சென்றார். ஆனா என்னாச்சு? பாறை அடித்தா பாறை என்ன பண்ணிச்சு? இழந்தது. எப்படி பழங்குச்சு? தோலை கட் பண்ணோம்னா கட்டி வச்சு எப்படி பழகுது? 2ஆ பழகு. ரத்தம் வருது இல்லையா? அது மாதிரி 2ஆ இந்த பாறை பழகுது. பிளந்த அந்த பாறைக்கு என்ன வந்துச்சு? இந்த பாறை எதற்கு முன்னடையாளம்? யார் இந்த பாறை? யார் இந்த பாறை? வாசிங்க 1 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. புதுமொழி வாசிங்க 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். புதுமொழி பேர் பாத்தீங்க. அந்த கண்மலை புதுமொழி பேர் வாசிக்க சொல்லுங்க. அப்படி பைபிளே தெற்சில போறாங்க. 10:4. அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினார்கள். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. கிறிஸ்துவே அந்த பாறை. இருக்காரு அப்ப கூடவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு? தண்ணி குடிக்கிட்டே உட்கார்ந்துட்டாரு.
இந்த பாறை அவர்கள் என்ன பண்ணுச்சு, பின் தொடர்ந்து என்ன பண்ணுச்சு, 40 வருஷம் அவங்க பின்னாலேயே அந்த பாறை போய்கொண்டு. இந்த பாறை தான் யாரு? இயேசு. இன்னைக்கு பல மக்கள் அன்னை மரியாதை வயிற்றில் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து, அதுக்கு மேல இயேசு கிறிஸ்துவே கிடையாதுன்னு நம்ம கத்தோலிக்க மக்கள் பல பேர் என்ன இயேசு கிறிஸ்துவை நம்புறது, ஆதியும் அந்தமும் ஆனவர் என்று இயேசு கிறிஸ்துவை நம்புது. தவறான சக்தி, தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து, இயேசு என்பவர் முன்னாலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்பவர் அன்னை மரியாதை வயிற்றில் பிறந்தவர். இந்த கண்மலை பின்தொடர்ந்து சென்று அவர்கள் கடைசி வரைக்கும் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்ப இந்த கண்மலையிலே தேவனுடைய மகிமை தெரியும்படி இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கூப்பிடுற கூட்டிட்டு வந்து காமிச்சு எல்லாருக்கும் தண்ணியை கொடுக்குறாங்க. இப்ப 17:5 வார்த்தைங்க அடுத்தது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாறா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். இப்ப எண்ணிக்கைகளை இன்னொரு வார்த்தை வாசிக்கிறோம். காதேசில் இருக்கிறவங்க தண்ணி இல்லாம விடுறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர், நீ இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சபையார் அனைவரையும் கூட்டிட்டு போய் நீ போய் கண்மலை கூட என்ன பண்ணு, ஏன் பேச சொன்னார்? கண்மலை இயேசு இல்ல, அதனால அவர் அடிக்க முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. எதுக்காக அடிக்க கூடாது? தேவனுடைய திட்டம் என்ன திட்டம்? திட்டம் தான் கரெக்ட் இல்லை. ஒரே தரம் மறிப்பதும் அடிப்பதும். இயேசு அடிபடக்கூடியது ஒரு தரம் தான், 2ஆம் தரம் இல்லை. 2ஆம் முறை அவர் வெளியிட முடியாது. ஒரு தடவை அடிச்சாச்சாரு, திருப்பி அடிக்கலாமா? இப்ப கோல் எதை குறிக்கிறது? வேதத்தில் கோல் எது கிடையாது. வார்த்தைங்க ஏசாயா 11:4. வார்த்தை கரெக்டா? வார்த்தைங்க ஏசாயா 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து புதுமொழிபெயர் பாத்தீங்கன்னா, நீதியோடு ஏழையருக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார், வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். இந்த கோல் எதை குறிக்கிறது? வார்த்தை எதை குறிக்கிறது? இப்ப எண்ணாகமத்துல காதேசில் அவர் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. அங்கே யார் இறந்து போறது? மீதியாம் இறந்து போயிடறார். மீதியாம் இறந்து போறப்ப தண்ணி வரல, தண்ணி நின்று போச்சு வரல. அப்ப எல்லாரும் எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கிறப்ப எங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்துச்சு, இப்போது இப்படி நிக்கிறீங்க. மோசே கோவப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நீ போய் எல்லாரையும் வர சொல்லு, சபையாரை வர சொல்லு, நீ பாரிட்ட வேணும்னு பேசு. எதற்காக பேச சொல்லு? கோலை எடுத்துட்டு போய் என்ன பண்ணு, கண்மலை கூட என்ன பண்ணு, பேசு. எதுக்கு பேச சொன்னாரு? முதல்ல மூப்பர்களை மட்டும்தான் கூட்டு போச்சினார் கண்மலை அடிக்கிறப்ப. இப்ப கண்மலைகிட்ட பேச சொல்றாரு, சபையார் எல்லாரையும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு. எதற்காக எல்லாரையும் கூட்டு சொன்னாரு? எதற்காக பேச சொன்னார்? மோசே பேசினாரா? என்ன பண்ணாரு மோசே? என்ன பண்ணாரு? 2 முறை அடித்தார். அதனால் எங்க போற அவரு? கானான் தேசத்துக்கு போற. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும். இவர் 2 தடவை அடிச்சிட்டார். அதனால எங்க போற? கானான் தேசத்துக்கு போற. அங்க எதற்காக பேச சொன்னார்? அது ரொம்ப முக்கியம். எதற்காக பேச சொன்னார்? யாரு? கண்மலை யாரு? கிறிஸ்துவோடு நீங்கள் பேசினால் அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் தேவைகளை என்ன பண்ணுவாரு? அவங்களுக்கு அன்னைக்கு தேவை என்னது? அதை சந்தி. இன்னைக்கு உங்க தேவை என்னது? சாப்பாடு தேவை. அப்புறம் வியாதிகள் நீங்களும், சுக வாழ்க்கை வேணும், ஆசீர்வாதம் வேணும். அப்ப தேவனிடத்தில் நீங்கள் பேசினா
இதெல்லாம் நடக்கும் என்று இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கும்படியாக மோசேயை ஆண்டவர் அனுப்புறார். ஆனா மோசே என்ன பண்ணிடுறாரு? போயிட்டு அதை கற்றுக் கொடுத்தாரா? இதனாலதான் ஆண்டவருக்கு மோசே மேல என்ன பண்ணிச்சு? அதனால் நீ கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டாய் என்று ஒரு குரு வாக்குறுதியை கொடுப்பார். ஒரு சாபத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து யார்கிட்ட பேசும்? இயேசுவே என்னிடம் நீ பேசு, என்னிடம் ஒருவரை கேளு, நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கோரு, நான் ஒருவரும் என்னை வழி நடத்து. என்ன பேசுறீங்க? ஆண்டவர்கிட்ட பேசுனா ஆண்டவரே அந்த சொத்து மொத்தம் என் கைக்கு வந்துருக்கு, சொத்து மொத்தம் என் கைக்கு வந்துருக்கு. அப்புறம் பாருங்க என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த சொத்து இல்லாம ஆண்டவரால் ஜெயிச்சு வைக்க முடியாதா? அந்த வேலை மட்டும் கிடைக்கட்டும் பிரதர், நான் எப்படி இருப்பேன்னு பாருங்க. ஏன் அந்த வேலை இல்லாம ஆண்டவர் வைக்க மாட்டாரா? வைக்க மாட்டாரா? அந்த ஃபைல்ல மட்டும் டிஓ ஆபீஸ்ல கையெழுத்து போட்டுட்டு பிரதர், அப்புறம் பாருங்க நான் யாருக்கு உலகத்துக்குமா அதுக்கப்புறம் ஆண்டவரால் தெரிவிக்க முடியாதா? இந்த லோன் மட்டும் கிடைக்கணும் பிரதர், என் கருவில அடைஞ்சு நான் ஜம் தாம் தாம் வேணும்னா இருப்போம். ஏன் அந்த லோன் ஆனாதான் இருப்பியா? இப்படித்தான் இஸ்ரவேல் மக்கள் வாழ்வாதாரத்தை யார் மேல் வைத்திருந்தார்கள்? மிருக ஜீவன்கள் மேலும் மாப்பிசு தொட்டியின் மேலும் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்மும் ஆமும் அப்படித்தான் இருக்குது. அது முடிஞ்சிருக்கு பிரதர். அப்புறம் பாருங்க நான் ஊழியத்துக்கு வந்து என்ன பண்ணுவா? 24/7 யார் நிற்பேன்? அது வேலை கடைசி வரைக்கும் முடியாது. எங்க வரமாட்டாரு ஊழியத்துக்கு வரமாட்டேன், முடிஞ்சு போயிடுச்சு. ஆண்டு உங்களை குறித்து ஒரு ஊழியத்தை வைத்துக்க, மோசையை குறித்து ஒரு ஊழியத்தை வைத்தார், செய்யல. நீ அங்கேருந்து ஒரு தடவை கூட்டிட்டு வந்து 34 வருஷம் நடந்து வந்துட்ட பாலைவனத்துல. 34வது வருஷம் இப்படிப்பட்ட தப்பு பண்ணலாமா? ஆண்டு குறித்து ஊழியத்தை முடியுமா? முடிக்க வேண்டாமா? சங்கீதம் சொல்லுது எப்படி? வீணையோடும் யாழோடும் ஏங்க நம்ம துதிக்கல? வாயில துதிச்சா போது நினைச்சிட்டோமா? எந்த காம்ப்ரமைஸ் ஆண்டவர் கிடையாது. தேவ நாம வழிபடினா அவர் எதிலே பிரியமா இருக்கிறாரோ அதை செய்யணும். அதுதான் முதல் காரியம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு 5 பேர் இருக்கலாம் 10 பேர் இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். 5 பேர் இருந்தாலும் 10 இருந்தாலும் மகிமை எழுப்பது யாரு? அதுக்கு எவ்வளவு மகிமை நாம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் செலுத்தணும். பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் வாழ்வாதாரங்களை நம்பி இருக்கேன். அந்த கோயிலுக்கு போனா நடக்கும், இந்த கோயிலுக்கு போனா நடக்கும், பாத யாத்திரை போனா நடக்கும், காவி வேஷ்டி கட்டினா நடக்கும், ப்ளூ வேஷ்டி கட்டினா நடக்கும். இப்படி எல்லாம் ஏன் இது இல்லாம ஆண்டவரால் நடப்பிக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? எனக்கு சுகம் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல் போனாதான் எனக்கு சரியாகும். ஏன் ஆண்டவரால் சுகப்படுத்த முடியாதா? முடியுமா? முடியாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி திரண்டு போயிருக்கு? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிந்தித்து பாருங்க. நான் கேட்கறதுக்கு வித்தியாசமா தெரியும். ஆண்டவர் ரெவிதீவிலிருந்து புறப்பட்டு 2 இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு, சீன் பராந்தத்தை புறப்பட்டு ஒன்று தொக்காவிலும் இன்னொன்று ஆறுத்திருப்பார் கால் வச்சுட்டு அப்புறமா ரெவிதி பக்கம் போனாங்க. தங்கள் சொந்த வேலைகளை பார்க்க போனார்கள். ஆடு மாடு மிருகஜீவனை பெருக்கத்திற்கும் மாப்பிசை தொட்டியை பெறுவதற்கும் அவர்கள் போனார்கள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஆண்டவர் மேலே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்கோம்? அவர்களும் ஆண்டவரை ஊருகா தொட்டுக்கிற மாதிரி தொட்டுப்பாங்க. டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க, டெய்லி வேதம் வாசிப்பாங்க, டெய்லி ஆலயத்துக்கு போவாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ண மாட்டார்கள்? செய்ய மாட்டாங்க. வந்திருக்கிற ஒரு சிறு கூட்டமா இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து செய்யுங்கள். வாழ்வாதாரத்தை நான் நம்பி இயேசுவை ஊர்கா மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்றாங்களா? சத்தமா கையில வச்சு ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? இல்லையா? ரொம்ப நல்ல பிள்ளைங்களா மாறிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கேட்கிறேன். ஊர்கானா கொஞ்சம் சரி கூட்டு மாதிரி வச்சிருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் தானே என்ன சொல்லலாம்? நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். இதெல்லாம் ஞாபகம். அவர் கொடுத்த பணி பிரையாரிட்டி. அடுத்துதான் நம்முடைய காரியம். அவர் கொடுத்த வேலை, அவர் வேலை நீங்க பாருங்க. அந்த வேலையை அவர் பார்த்துக்கணும்.
உணர்வோடு சிந்தனையோடு ஒரு சகோதரிகளை ஜெபிப்போம். எங்கள் அன்பு பரலோக தகப்பனே, இந்த நாளில் இறை வார்த்தைகளையாக எங்களோடு பேசியதற்காக நன்றி சபா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கள் கண்மலையாம் கிறிஸ்து ஆன்மீக பாறை எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினீரே உமக்கு நன்றி செலுத்தமானது. ஆதி முதல் இருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த போது அந்த கண்மலையாம் கிறிஸ்து கூடவே வந்தாரே, இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை எங்களுக்கு அறிய வைக்கிறே உமக்கு நன்றி செலுத்தமானவரே. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எந்த விதத்திலும் இஸ்ரேல் மக்கள் தவித்து போய் விடக்கூடாது என்பதற்காக பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்தேன். அவர்கள் தாகத்தினால் தவித்த போது அவர்கள் கேட்டபோது நீ கண்மலையை அடி என்று சொன்னேன், நான் அங்கே நிற்பேன், நீ ஓரேவினை கண்மலையை அடி, தண்ணீர் வரும் என்று சொன்னேன். கண்மலையாம் கிறிஸ்துவை அடிப்பதால் ஜீவன் தண்ணீர் உள்ள அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலம் எங்களுக்கு வருமே. நாங்கள் இன்றைக்கு அந்த ஆவியானவர்கள் தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறப்பா. இன்றைக்கு அவர் எங்களோடு இருந்தால் எங்களை எல்லாவற்றையும் செய்ய முடியுமே. எங்களை கைவிடாத தெய்வம் நீங்கதானப்பா. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். ஆமேசப்பா. அன்றைக்கு எவ்வளவு மக்கள் முறுமுறுத்தார்கள். மோசே அவர்கிட்ட புறம்புறானே, மக்கள் என்னை கல்லால் இதை பார்க்கிறார்களே என்று. ஒவ்வொரு தடவையும் தண்ணி நிலை என்றன ஆடு மாடுகளுக்கு இல்ல பிள்ளைகளுக்கு என்று முறுமுறுக்கிறார்களே. எவ்வளவு தூரம் ஆண்டு வழிநடத்தி வந்ததை நினைக்காமல், அவரால் செய்ய முடியும் என்று அதை விசுவசிக்காமல் இப்படியாக ஆண்டரை பரீட்சை பார்த்து கொண்டே இருந்தார்களே. எவ்வளவு பெரிய காரியம். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். மீண்டும் மோசே மக்கள் தாவத்து இருக்கும்போது, தாகத்தோடு இருக்கும்போது கண்மலையை நோக்கி பேசி என்று சொன்னார் ஆண்டவர். ஆனால் மக்கள் மீதுள்ள கோபத்தால் கண்மலையை மீண்டும் அடித்தார் மோசே. அதனால் இயேசு கொடுத்த காரியம் என்ன? நீ கானான் தேசத்தை பார்ப்பாய், ஆனால் உள்ளே போக மாட்டாய். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அவரை பார்த்து பேசும்போது நம்முடைய காரியங்களை அவர் நினைவு கூறுவாரே என்றால் நம் தெய்வம் எப்படிப்பட்டவர்? நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. வேதத்தில் கொடுக்கப்பட்டதே காலை தோறும் அவர் விசாரிக்கிறார், நிமிடந்தோறும் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரே. அப்படிப்பட்ட தகப்பன் நாம் இருக்கும்போது அந்த இஸ்ரேல் மக்களை போல நாம் முழுமுழுக்க கூடாதே என்றால் கண்மலையாம் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாரே. அவரை பார்த்து பேசும்போது தண்ணீர் கொடுப்பார். ஜீவ தண்ணீராம் ஆவியானவர் எனக்குள் இருந்து பொங்கி வர வேண்டுமே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் போதகரே, மறுமையா போதகரே, மறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆம் தகப்பனே, நீர் அன்று சொல்லும் போது, இந்த சமாரிய பெண்ணிடம் சொல்லும் போது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ தாகமே வராது என்று சொன்னீர். அந்த கண்மலையாம் கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கும் தண்ணீரை நாங்கள் குடித்தோமானால் தாகமே இருக்காதே என்றால் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை கொடுக்கிறாரே. தாகம் உள்ளவனை தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி, தாகம் உள்ளவனை தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி, ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து
தண்ணீர் குடிப்பதற்காக தாகத்தோடு இருந்தார்கள். இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்று சொல்கிறோமே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக கூடியிருக்கிறோமே, நாம் தேடும் தண்ணீர் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் நாம் ஆவியானவரை பற்றிக் கொள்வோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், தேற்றரவாளன் துணையாளர் பரிசுத்த ஆவியார் உங்களுக்குள் வருவார் என்று அந்த ஆவியானவர் நமக்குள் ஒருபடி கேட்போமா? அவர்கள் குடித்தது உலகப்பாரான தண்ணி, இன்றைக்கு நாம் குடிக்க வேண்டியது ஆவியானுடைய வல்லமை. இயேசுவோட பேசுவோம், அந்த தண்ணீர் கொடுப்பாரே. கண்மலையாம் கிறிஸ்துவை நோக்கி பேசும்போது அந்த தண்ணீர் ஜீவத்தண்ணீர் நாம் ஆவியானவர் எனக்குள் கொடுக்கும்போது எந்த குறைகள் இருந்தாலும் அது எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படுமே. அப்படியே அவர்கிட்ட கேட்போமா? வாழ்மையா போதகரை எனக்கு கற்றுத்தாருமாப்பா. அந்த மக்கள் செய்தது போல நாங்கள் முறுமுறுக்க கூடாது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் முறுமுறுக்காதபடி, என்ன நடந்தாலும் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அவர்கள் முறுமுறுத்ததனால் தான் 40 வருடங்கள் சுற்றி இருந்தார்களே. இன்னைக்கு நாங்கள் அந்த மாதிரி அலையப்படுதெல்லாம் வரக்கூடாதுப்பா. எதையும் முறுமுறுக்காமல் வாதாடாமல் நமக்கு பிரியமானதையே செய்யும்படி நமது கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அந்த கண்மலையாம் கிறிஸ்து இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீ விண்ணகத்துக்கு செல்லும் போது சொன்ன வார்த்தை, இதோ உலகம் முடிய மட்டும் நான் என்னாலும் உங்களுடைய கூட இருக்கிறேன். அந்த கிறிஸ்துவானவர் எங்களுக்குள் இருப்பதா, அந்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவதா நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் அந்த மக்களை போல நாங்கள் முறுமுறுக்காததை உண்மை நோக்கி பேச வேண்டும், உம்மோடு உறவாட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. உமக்கு நன்றி சப்பா. நாங்கள் தாகத்தோடு இருக்கும்போது எங்களை தாகத்தை தீர்ப்பதாக நீர் வருகிறீரப்பா. அதனால் உணர்ந்து கொண்ட மக்களாக செயல்படும்படி இன்றைக்கு எங்களை திடப்படுத்தினீரே. உமக்கு நன்றி அப்பா. உலக போக்கில் நடக்கக்கூடாது, ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, தேவனுக்கு பிரியமானதையே நாங்கள் செய்ய வேண்டுமே. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும், என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய், தகப்பனே தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய், உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் உடலை உயிருள்ள திருப்பலியாக ஒப்பு கொடுத்துவிட்ட மாட்டவரே. அந்த கண்மலையாக கிறிஸ்து எங்களுக்குள் இருப்போமா, எங்களோடு இருந்து நாங்கள் எந்த விதத்துல முழுமுறுக்காமல் வாதாடாமல் உமக்கு பிரியமானதையே செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வேண்டுமாய். அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களையும் நீர் வழிநடத்த வேண்டுமாய் என்பது கரங்களுக்குள்ள கொடுக்கறையா. அந்த பரலோக கானானுக்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் அப்பா. அதற்கு எங்களை திடப்படுத்தி வழிநடத்துகிறார்கள். இந்த நாளிலும் இந்த வேத வார்த்தைகளாக எங்களுக்கு பேசியதற்காக நமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, இந்த இடத்துல இந்த நாளில் இயேசுவே உமது வார்த்தைகள் இந்த இடத்தில் சொல்லப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் என்ன சொல்லியிருக்கிறீர் அது பிரகாரம் நாங்கள் நடக்க தேவன் அமைக்கிறமே ஊற்றும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் தேவன் அமை தொடும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீ தொட்டு ஆசீர்வதி மாண்டவரே, ஆசீர்வதி மாண்டவரே. ஆமாண்டவரே, தேவன் தாமே நீ இந்த இடத்தில் ஜபத்தை நடத்துவதற்காக நன்றி. நாங்கள் தகப்பனே, கர்த்தனுடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தினை பிரகாசிக்க கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தினை பத்திரமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு
தந்தை மகன் தூயாவின் பேராலே எல்லாருக்கும்